மகாபாரதத்தில் தான் நீங்கள் சகுனியை பார்த்திருக்கிறீர்கள். இந்த சகுனிகள் ஒவ்வொரு குடும்பத்திலுமே இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் பிறந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தன் சகுனியாகத்தான் இருப்பான். இதற்கு பல உதாரணங்களை நான் கண்கூடாக பார்த்ததும் படித்ததும் உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். முன்னொரு காலத்திலே சாக்கியம் என்ற ஒரு ஊரிலே வியாபாரி குலோத்துங்கன் என்பவர் இருந்தார். மனைவியின் பெயர் வரலட்சுமி. அவருக்கு 2 மனைவிகள். இன்றொரு மனைவியின் பெயர் சீதலாதேவி. 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லை என்பதற்காக அந்த வரலட்சுமி என்பவரே தன் அண்ணன் மகளை வியாபாரி குலோத்துங்கனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இந்த சீதலாதேவிக்கு 10 குழந்தைகள் பிறக்கிறது. 10 குழந்தைகளிலே 2 மகள்களும் பிறக்கிறார்கள். இந்த சீதலாதேவிக்கு 5 மகன்கள். ஆக 7 இருந்தார்கள். 3 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். அந்த காலத்திலே வரக்கூடிய நோய்களுக்கு மருத்துவம் இல்லாததனாலும் பெரியம்மை போன்ற நோய்களால் குழந்தைகள் மரணம் அடைவது இயற்கையாக இருந்தது அங்கே. அப்படி மீதி இருந்தவர்கள் 7 பேர் மட்டுமே. அதே நேரத்திலே வரலட்சுமி அம்மாளுக்கு ஒரு மகனும் மகளும் பிறந்தார்கள். மகன் இறந்து விடுகிறான். மகள் மட்டும் இருந்தார். அதனால் அவர்கள் 2வது திருமணத்தை தன் கணவனுக்கு செய்து வைக்கிறார்கள். இந்த மூத்த மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் ரொம்பவும் அமைதியான, இந்த குடும்பம் நன்றாக வளர வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர். இந்த சீதலாதேவிக்கு பிறந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அவர் மீது ரொம்ப கொள்ளை பாசம் இருந்தது. அதாவது அவர்களுடைய பெரியம்மா. இப்படிதான் அந்த குடும்பம் வளர்ந்து வந்தது. வரலட்சுமியின் மூத்த மகளின் பெயர் அமுதவல்லி. அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். 2வதாக வந்த சீதலாதேவியை விட அவர்களுக்கு 2 வயது மூத்தவர் அவர். அவருக்கு திருமணமாகி சிறிய வயதிலேயே விதவையாகி விடுகிறார். அதனால் அவர் இந்த சீதலாதேவிக்கு பிறந்த குழந்தைகளை தன் குழந்தைகளாக பாவித்தே வளர்த்து வந்தார். அவ்வளவு அவர்கள் ரொம்பவும் அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்து வந்தவர். அதனால் குலோத்துங்கனுக்கு தன் மகளான அமுதவல்லி மீது அதிகமான பாசமும் இருந்தது. இதிலே மூத்த மகன் 5 மகன்களில் மூத்தவன் பெயர் மாறன். 2வது மதியுடையவன். 3ஆமானவன் சனந்தன். 4வது சிவவாக்கியன். 5வது மகன் நலனாகும். இப்படி 5 பேர்கள் படித்து அவர்கள் அனைவரும் அந்த காலத்திலே 8வது 9வது 10வது இதோட சரி. இதிலே மதியுடையான் மட்டும் அதிகமாக படித்து அரசு வேலைகளுக்கு சென்று விட்டார். ஆக மற்ற யாருமே படிக்கல. தொழில் வியாபாரம் செய்ய அவர் தந்தை செய்த தொழிலை செய்து வந்தார்கள். இதிலே யார் எப்படி அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் இருக்கும். இதிலே இந்த சனந்தன் என்றவன் தான் சகுனியின் குணத்தை பெற்றான். இந்த சகுனியால் ஒற்றுமையாக இருந்த இந்த குடும்பம் மிகவும் பிரிந்து பல துன்பங்களை அனுபவித்தது. ஆனால் இதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. 4வது மகனாக பிறந்த சிவவாக்கியன் மட்டும் பொறுமையாக யார் யார் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்து வந்தான். ஆனால் அவன் அப்பொழுது எந்த காரியத்தையும் இதை சரி செய்ய எத்தனிக்கவில்லை. காரணம், சிவபக்தனவன். எவ்வளவு தூரம்தான் இந்த சகுனி போறான் பார்க்கலாம் என்று விட்டுவிட்டான். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது. நலன் கடைசியாக பிறந்ததினால் விளையாட்டு பையனாகவே வளர்ந்து வந்தான். இப்போது இந்த சனந்தன் என்கிற சகுனியின் வசமானான் மாறன், மூத்தவன். அவனுடைய கைப்பாவை ஆனான். மதியுடையவன் 2ஆமாக பிறந்தவர் படித்து தன் வேலையும் தன் கர்மமே கண்ணாக இருந்து தன் குழந்தைகளை வளர்த்தெடுத்தார். பிற்பகுதியில் அவர் நன்றாகவே இருந்தார். அவர் மீது அனைவருக்கும் பொறாமை குணம் ஏற்பட்டது. இந்த பொறாமை குணத்தை வித்திட்டவன் சகுனி, சனந்தன் என்கிற சகுனி. கவனிக்கணும் இதை நீங்க. கடைசி மகன் நலன் என்பதனால் அவனை எல்லோரும் பாசமாகவே வளர்த்து வந்ததனால் அவன் சற்று பொறுமையற்றவனாக, குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவனாக வளரவில்லை. சிறுபிள்ளைத்தனமாகவே வளர்ந்தான். அவனுக்கும் திருமணம் நடந்தது. அனைவருக்கும் திருமணம் நடந்து குழந்தைகள் வந்தன. அத்தனை குழந்தைகளையும்
அமுதவல்லி என்பவர்தான் சீராட்டி பாலூட்டி வளர்த்தார். இவர்களுடைய தாய் வரலட்சுமி அம்மாள் அனைவரின் மீதும் சரிசமமான பாசத்தை தான் வைத்திருந்தார். அவர்கள்தான் அந்த குடும்பத்தின் ஆணிவேர் என்று சொல்லலாம். ஏனென்றால் குலோத்துங்கன் சம்பாதிக்கிறதோட அவருடைய வேலை முடிஞ்சது, அவருக்கும் வயதாகிவிட்டது. அதனால் அவர் ஓய்வெடுப்பார். இந்த குலோத்துங்கனுக்கு ஒரு தம்பி ஒருவர் இருந்தார், சகோதரன். இந்த இருவரும் ரொம்ப பாச பிணைப்போடு உள்ளவர்கள். குலோத்துங்கன் வியாபார நிமித்தமாக எங்கு சென்றாலும் அவருடைய தம்பிதான் பின்னாடியே கூட செல்வார். கடைசியில் ஒரு காலகட்டத்திலே குலோத்துங்கன் இறந்த பொழுது அவருடைய சகோதரன் அவர் முன் நின்று அழுது கொண்டே இருந்தார். பின்னால் அவருடைய படத்தை பார்த்து அழுவார். ஒரு 6 மாதத்திலே அவரும் சகோதரனுடைய இழப்பு தாங்காமல் இறந்து விடுகிறார். இது அந்த காலத்திலே இருந்த ஒரு பாச பிணைப்பு. இதனால் தான் வரும், இது அத்தனையும் வரும். சரி, இவ்வளவு பிரச்சனைகளும் முதலிலே ஆரம்பித்த பின் இந்த குடும்பத்திலே சொத்து பிரிவினை வரும் பொழுது என்ன நடக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். சகுனியால் சகலமும் நாசமாகும் என்று சொன்னார்கள். அந்த காலத்திலே இவர்களை பாண்டவர்கள் என்று சொன்னார்களாம். இந்த பாண்டவர்களுக்குள் சகுனி வந்ததனால் என்ன ஆச்சு? பாண்டவர்கள் பாண்டவர்களாக இல்லை, ஒற்றுமை குலைந்தது. அப்பொழுது இந்த பாண்டவர்களிலே துரியோதனனும் இருந்தான், துச்சாதனனும் இருந்தான், சகுனியும் இருந்தான். இப்படியாக பல விஷயங்களை ஒருத்தன் நினைத்ததனால், ஒருத்தன் சகுனியாக மாறியதால் அந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. இந்த சகுனி எப்பொழுதுமே தான் மட்டும் நன்றாக இருக்கணும், தன் குழந்தைகள் நன்றாக இருக்கணும் என்பதற்காக மற்றவர்களை தூண்டிவிட்டு, அதில் குறிப்பாக 2வது சகோதரனான மதியுடையானின் மீது வன்மத்தை கக்கி வந்தார்கள். இது சரியா? அவர்கள் உழைத்து முன்னேறும் பொழுது நீ உழைக்காமலேயே இத்தனை வருடங்களும் காலம் தாழ்த்திவிட்டு வளர்ந்தவனை பார்த்து பொறாமைப்படுவது சரியா? ஆக இது போன்ற நிகழ்வுகள் அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்திலையும் இருக்கிறது. இந்த காலத்தில் 5 பிறக்க வேண்டும் என்று இல்லை, 2 பேர் பிறந்தா போதும். காடு பிரிக்கும் போது இப்பெல்லாம் என்ன மாதிரி நடக்கிறது? தகப்பனுடைய காட்டை பிரித்துக் கொள்வதில் இருவரும் சம பங்கு உள்ளவர்கள் தான், பிரித்துக் கொள்ளலாம். ஆனால் அதிலே எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகிறது, எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகிறது. காரணம் பொறாமையும் பேராசையும் தான். எனவே நாம் அனைவரும் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்றால் இறைவன் எங்கோ இல்லை, உனக்குள் இருக்கிற இறைவனை உள்நோக்கி பாருங்கள். நீங்கள் உள்நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் இந்த பொறாமை குணம், பேராசை, இவை அத்தனையும் சத்துவகுணமாகவும் எல்லாம் அழிந்துவிடும். இதை புரிந்து கொண்டு நல்ல விதமாக இனி காலங்களில் வாழுங்கள். உங்கள் மனநிலைப்படிதான் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. உங்கள் மனம் போல்தான் ஆட்சியாளர்கள் வருகிறார்கள். அதனால் நீங்கள் தீமைகளை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த காரியம் செய்தாலும், எத்தனை கோவில்களுக்கு சென்றாலும் நீங்கள் செய்த பாவம் உங்களை பின்தொடரும். அதில் நீங்கள் மூழ்கி போகத்தான் வேண்டும். சுனாமி வந்தது அப்படின்னு மட்டும்தான் மூழ்கி போவீங்களா? அப்படி இல்லை. இப்பவே நீங்க பாதி நாம கடல் இல்ல அதாவது குடும்பம் கடலில், வாழ்க்கை கடலில் மூழ்கித்தான் இருக்கிறோம். விழிப்புணர்வோடு வாழுங்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். நமசிவாய, நமசிவாய, நமசிவாய.